والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا. இறைவா, எங்களின் மீது எங்களால் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தாதிருப்பாயாக. வஅஃபு அன்னா, எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மன்னிப்பை கேட்கும்படி இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் யாருடைய மன்னிப்பை, யாருடைய தௌபாவை தாமதம் இல்லாமல் விரைவாக ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், ஸாலிகுமுல்லாஹு ரப்பி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹுதான் எனக்கு எல்லாமே என்பதாக ஒரு அடியான் நினைத்து விட்டான் என்று சொன்னார். எல்லாமே அல்லாஹ்தான். அவனுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு எதுவுமே நடக்காது. எல்லாமே அல்லாஹ்வினுடைய கையில இருக்குது. எல்லாமே நான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்கல் வைத்து விட்டேன், அவன் மீதே நான் முற்றிலும் நம்பிக்கை வைக்கிறேன் என்பதாக ஒரு அடியான் எப்பொழுது முழுமையாக அல்லாஹ்வின் பக்கமே தவக்கல் வைத்து திரும்புகின்றாரோ, ஒரு அடியான் எப்பொழுது அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வருகின்றாரோ, அவன் பக்கமே நான் திரும்புகிறேன், இலைஹி உனீப், நான் அல்லாஹ்வின் பக்கமே திரும்புகிறேன் என்பதாக இப்போ ஒரு அடியான் முழு மனதோடு தவக்கல் வைத்து விட்டாரோ, இவருடைய தௌபாவை, இவர் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா விரைவாக ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு தாமதமே ஆகாது என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், வஅஃபு அன்னா, இறைவா எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று நாம கேட்கணும். அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய அந்த தௌபா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று நாம் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வ இலைஹி உனீப், யா அல்லாஹ் நான் உன் பக்கமே திரும்புகிறேன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலை எப்பொழுது நம்மிடத்துல வந்துருச்சோ, எல்லாம் வல்ல இறைவன் அந்த தௌபாவை மன்னிக்க கூடியவனாகவும் நெருக்கடிகளை விட்டும் சுமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு என்ன செய்வான், இந்த உலக வாழ்க்கையில வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்துருவான், ரிஸ்க்குகளை அல்லாஹ் வழங்குவான், உணவுகளையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. யாருக்கு வேணாலும் அல்லாஹ் எவ்வளவு வேணாலும் கொடுப்பான். ரிஸ்க்குகளை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான், வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுப்பான். அது தான் நாடியவருக்கு தான் அல்லாஹ் வழங்குவான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதை வழங்குவான். நாடியவருக்கு எப்படி அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்க்குகளை அதிகமாக வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறானோ, அதே மாதிரி அவன் நாடியவர்களுக்கு அதை சுருக்கிடுவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. இப்போ எனக்கு அதிகமான ரிஸ்க்கு வேணும், வாழ்வாதாரம், அதாவது பொருளாதாரத்துல நிறைய வருமானம் வேணும், அதுல பொருளாதாரத்துல நிறைய ஒரு நல்ல ஒரு நிலையில நம்ம வாழணும், நல்ல வசதி வாய்ப்பான ஒரு நிலை தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்துல பறக்கச் செய்யி, நான் செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல எனக்கு பறக்கச் செய்யி, எனக்கு வரக்கூடிய பொருளாதாரத்துல எனக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடு என்பதாக நம்ம துஆ கேட்கிறோம். நமக்கு அந்த பொருளாதாரத்துல நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ரிஸ்க்குல அபிவிருத்தி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை சுருக்கி விடக்கூடாது, அதுல என்ன செய்யணும், அல்லாஹ் வசதி வாய்ப்பு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதாக ஒருத்தர் எண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யணும் என்பதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு அல்லாஹ் இதை வழங்குவான் என்று சொன்னால், யார் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் செய்த பாவத்தினுடைய சுமைகளை குறைத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய ரிஸ்க்குகளில் அல்லாஹு தஆலா அந்த ரிஸ்க் அதிகப்படுத்திடுவான். தன்னுடைய பாவத்தினுடைய சுமைகளை யார் குறைச்சுக்கிட்டே வர்றாங்களோ, அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அல்லாஹ்விடத்துல யார் அதிகமாக தௌபா செய்கின்றார்களோ, அல்லாஹ்ட்ட யார் அதிகமாக மன்னிப்பை முன்வைத்து தங்களுடைய துஆவை கேட்கின்றாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான்னா ரிஸ்க்குகளை அதிகப்படுத்திடுவான். அவங்களுடைய உணவு ரீதியான, வசதி ரீதியான, வாழ்க்கை ரீதியான, பொருளாதார ரீதியான அந்த ரிஸ்க்குகளை என்ன செஞ்சிருவான், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடுவான். ஒயத்திருகு அல்லாஹ் யாரை நாடுறானோ, யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அதை சுருக்கிடுவான். ஆனால் அல்லாஹ்ட்ட தன்னுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், தன்னுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சி அடையணும், தனக்கு அதிகமான ரிஸ்க்கு தேவைன்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செஞ்சீங்க, அதிகமாக தௌபா செஞ்சீங்கன்னு சொன்னா எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய ரிஸ்க்குகளை அதிகப்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு சரியா இருக்கும், நாம அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை அதிகமாக குடுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த துஆவுல என்ன இருக்கக்கூடாதுன்னா, அவருக்கெல்லாம் இப்படி இருக்குது, இவருக்கெல்லாம் இப்படி இருக்குது, இவரெல்லாம் நீ நல்லா வச்சிருக்கியே, அவெல்லாம் அப்படி இருக்கிறான் என்பதாக பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த குணம், அந்த கபடம், அந்த வஞ்சகம் உள்ளத்துல இருக்கக்கூடாது. எல்லாம் நீ எனக்கு கொடு, எனக்கு தேவையானதை நீ கொடு, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரிஸ்க்கை அதிகப்படுத்தி கொடு, நீ கொடுக்கக்கூடிய வருமானங்கள்ல எனக்கு பறக்கச் செய் என்பதாக இப்படித்தான் துஆ கேட்கணுமே தவிர, யா அல்லாஹ் அவர்களாம் நீ இப்படி கொடுத்திருக்கியே, இவருக்கெல்லாம் நீ இப்படி கொடுத்திருக்கியே, எனக்கு மட்டும் இல்லையே என்று சொல்லக்கூடிய எண்ணம் சிறிது அளவு உள்ளத்துல இருந்தாலும் அது முசீபத் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வதோ அல்லது ஒருவரை பார்த்து தனக்கு இப்படி இல்லையே என்பதாக நிராசை அடைவதோ, அதை உள்ள ரீதியாக நினைக்கிறது கூட, இவருக்கெல்லாம் அல்லாஹ் அப்படி கொடுக்குறானே நமக்கு இல்லையே என்பதாக உள்ளத்தின் ரீதியாக நினைப்பது கூட முசீபத்து தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அஸாபத்துஹும் மின் முஸீபத்தின் வமா அஸாபத்துக்கும் மின் முஸீபத்தின் ஃபீமா கஸபத் ஐதீக்கும். மனிதர்களே, தீங்குகள் உங்களை எப்போது சேரும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு கஷ்டமும் சோதனையும் நெருக்கடிகளும் சுமைகளும் உங்களை எப்போது சேரும் அப்படின்னு சொன்னா, ஒமா அசாபத்துக்கும் முசீபத்தின் சபிமா கசபத் ஐதீஹிம், நீங்க எப்பெல்லாம் பாவம் செய்யறீங்களோ அப்பெல்லாம் உங்களை சேர்ந்துடும். உங்களை கஷ்டங்கள் சேருகிறது என்றால், உங்களை தீங்குகள் சேருகிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா அது உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தது. எப்பெல்லாம் நீங்க பாவம் செய்யறீங்களோ, எப்பெல்லாம் பாவத்தினுடைய சுமைகளை நீங்க அதிகரிச்சு கொண்டே போறீங்களோ அப்பெல்லாம் என்ன செஞ்சிடும், முசீபத்துகள் உங்களை சேரும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். அப்போ அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பதன் மூலமாக, தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் வழங்குறான். அது மட்டும் அல்லாமல் பாவத்தினுடைய சுமைகளை அல்லாஹ் குறைக்கிறான். நம்முடைய கரங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த முசீபத்துகள் நம்மை விட்டு நீங்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பெரும்பாலானவற்றை அல்லாஹ் மன்னிக்கிறான். மனிதனிடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது பெரும்பாலானவற்றை அல்லாஹ் மன்னிக்கிறான். எதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானோ அது குறிப்பிட்ட விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். எனக்கு நிகராக இணை வைப்பதை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி பெரும் பெரும் பாவங்களுக்கு என்ன செஞ்சிட மாட்டான், விரைவாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிட மாட்டான். ஆனாலும் பெரும் பாவங்களாக இருந்தாலும் அதை நாம கேட்கக்கூடிய நிலையில அல்லாஹ் தௌபா செஞ்சு அதை கூட அல்லாஹ் மன்னிச்சிடறான். அப்போ பெரும்பாலானவற்றை பெரும்பாலானவற்றை அல்லாஹ் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். எப்படி நாம பார்த்தாலும் ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தாமல் இருப்பாயாக. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா வஅஃபு அன்னா, எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யாருக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்கிட்டானோ அவர்களுக்கு என்ன செஞ்சிருவான், சுமைகளையும் நெருக்கடிகளையும் அல்லாஹ் வழங்க மாட்டான். எனவே இந்த உலக வாழ்க்கையில பொருளாதாரத்துல அல்லாஹ்விடத்துல அதிகப்படியான ரிஸ்க்கை விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதிகமாக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். ஒண்ணு. அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் இலேஹி உனீர், அவன் பக்கமே முழுமையாக திரும்பிடும். எல்லாமே அல்லாஹ்ங்கக்கூடிய தவக்கல் யாருடைய உள்ளத்துல வந்துருச்சோ அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கி அவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். மூணாவதாக அல்லாஹ் பெரும்பாலானவற்றை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தீங்குகளும் தீமைகளும் நம்மளை சேருது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதரை கஷ்டங்களும் சோதனைகளும் சேருது அப்படின்னு சொன்னா
அது அல்லாஹ் கொடுக்கல, அது அவருடைய கரங்கள் சம்பாதித்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே பாவம் செய்யாமல் நம்முடைய கரங்களை தடுத்துக் கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நிலை இருக்கக்கூடிய, இந்த பாவம் செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதர், செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய மனிதர், அல்லாஹ்விடத்துல ரிசுக்குகளை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதிகம் தௌபா செய்யட்டும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நெருக்கடிகளை விட்டும் சுமைகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி.